எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ரொம்பவுமே கிளைமேக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கும். வரக்கூடிய ஜனவரி 14ஆம் தேதி அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட்டு ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய டேரிஃப் செல்லுமா செல்லாதா அப்படின்றத சொல்ல போகிறாங்க. இப்படிக்கு மைண்டை செட் பண்ணிக்குவோம். அவங்க பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணியாக நம்மை பாதிக்கும் அப்படின்னே நம்ம நினச்சிக்கிட வேண்டியதுதான். அதுதான் நம்ம துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி. அப்படியே அந்த சுப்ரீம் கோர்ட் அதை தடை பண்ணாலும் ட்ரம்ப் அவர்கள் வேற ஏதாவது வகையில் ஏதாவது பேசுவார் அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதாவது ஊருக்குள்ளே இருக்கிற நாட்டாம இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சா பரவாயில்ல, ஆனால் புதுசாக பிரச்சனைகளை உருவாக்குற நாட்டாமையை வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள என்ன பண்ண முடியும்? அதனால் நம்ம நாட்டினுடைய பட்ஜெட் வரப்போகுது. அது எப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி. அந்த தேதிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு செய்தி, அந்த செய்தியே ஹைஜாக் பண்ணக்கூடிய ஒரு செய்தியாக இந்த அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரூலிங் என்பது வரக்கூடிய ஜனவரி 14 வரப்போகுது. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் மிகவும் வாலட்டிலிட்டியான மாதம். ஆல்ரெடி 600 பாயிண்ட் காணோம். நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் காலங்கள் மாறும். பயங்கரமான சரிவு மார்க்கெட்டில் வரும். நம்மளுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. என்னடா நம்ம பங்கெல்லாம் இப்படி கிடக்குதே, நல்ல நல்ல ஷேராக தானே வாங்கி வச்சோம், லாபம் செய்யக்கூடிய பங்கு செக்டர் லீடர் தானே வாங்கி வச்சோம், எல்லாம் இப்படி கவுந்து கிடக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு இன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் லோ ரேட்லேருந்து எவ்வளவு ஏறி வந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2000 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ 2800 இருக்குது. ஹையஸ்ட்டாக 3000 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 40-50% கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த சமயத்தில் மார்க்கெட் என்பது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதனால் ஒரு நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு லோக்கு போயிட்டு அங்கிருந்து ரெக்கவரி ஆகிறாங்க. இப்போ ஹெச்சிஎல் டெக் இப்போ எவ்வளவு ரெக்கவரி ஆயிருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்பது எவ்வளவு ரெக்கவரி ஆயிருக்கான் அப்படின்றதும் ரெண்டாவது பட்சம்தான். நம்மளுக்கு மேலே ஹையிலிருந்து எவ்வளவு கீழே விழுந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வந்துடும். சரி, பெரிய ஆளுக ஏதாவது மார்க்கெட் சரியில்லைன்னா இவ்வளவு தூரம் கீழே உழுவானுகளோ அப்படின்னு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மிகப்பெரிய பங்கு ஹெச்சிஎல் டெக் அது மொத்தமாக ஒரு 30% தான் இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ரெக்கவரி என்பது ஆயிருக்கு. அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேரை பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறதுலே உச்சத்திலிருந்து ஒரு 40% இறங்கியிருக்கான். ஆக மொத்தம் யாராக இருந்தாலும் பெரிய செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகளில் பொதுவாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 40% விழுந்தாலும் என்றைக்காவது ரெக்கவரி இது ஆகிடுவான் அதனுடைய உச்சியிலிருந்து. கரெக்டாக உச்சியில் போய் வாங்கியிருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. மேபி சென்டரில் அல்லது அடிவாரத்தில் இது வாங்கியிருந்துருப்பாங்க, தெரியாது நம்மளுக்கு. பட் எனிவே அவங்க சும்மா ஒரு ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 40% இறங்கினா கூட திரும்பி இது வருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கக்கூடிய தகவல் தான் நம்ம இந்த ரெண்டு மிக முக்கியமான தகவல்களை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கடும் சரிவு அது எவ்வளவு தூரம் போகலாம்னா இந்த மாதிரி 30-40% பெரிய ஆட்கள் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்பம் வருதா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு சிறிய ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படின்றத எடுத்துருந்தோம்னா அதுக்கு நாம் எதுவுமே ஜென்ரலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளே 250 பங்குகள் 150 பங்குகள்னு இருப்பான். மிட் கேப்னு எடுத்து பார்த்தா ஒரு 150 இருக்கும், ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தா 250 இருக்கும், மைக்ரோ கேப் எடுத்து பார்த்தா 250 இருக்கும். நம்ம எப்படி ஜென்ரலைஸ் பண்ணி பார்க்கறது? செக்டர் லீடராக அதுவும் லார்ஜ் கேப் பங்குகளுக்கு நம்ம இப்படி ஜென்ரலைஸ் பண்ணி பார்த்தோம்னாவே அவனிலே 40% இறங்கினா தான் திரும்புவானோ அப்படின்னு சும்மா ஒரு நார்மலாக யோசிச்சு பார்க்க முடியும். அப்போ நாங்கள் வாங்கி வச்சிருக்க பங்குகள்லாம் இப்போ தான் ஒரு 10% இறங்கியிருக்கு, 20% இறங்கியிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம உடனே ரிவர்சல் திரும்புவான்னு எதிர்பார்க்கறது ஒரு நியாயம் இல்லாத எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. தாவுங்க பிரதர், தாவுங்க. நீங்கள் மொமெண்டம்னு உங்களுக்கு ஒன்று இருந்ததுன்னா அதை ஏன் கீழே விடுறீங்க? மறுபடி தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த டாபூர் இந்தியா அப்படின்ற பங்கு அது தற்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்பெல்லாம் மொமெண்டம் பிக்கப் ஆகி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் அது கீழே விழுந்துருது. ஸோ அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்களாம் தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ கடந்த 2 மாதத்தினுடைய ஹையை தாண்டி இந்த பங்கு மேலே போகுமா அல்லது மறுபடியும் ஒரு சரிவை நோக்கி போகுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு டாபூர் அப்படின்ற பங்கில் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி
கடந்த நவம்பர் மாதத்தினுடைய ஹை கிட்ட வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தகவல். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே கடைசி நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது வரைக்கும் வச்சிருந்து அதனுடைய லாபத்தை அனுபவிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஏதாவது பங்கு மேலே போவான், அப்புறம் கீழே வருவான், அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி வரும் பொழுது அதுக்கப்புறமா அந்த பங்கு மேல் நோக்கி போகலாம். ஆனால் நம்ம அதை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே ஏதாவது ஒரு பங்கை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் தப்பு என்பது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாடா ஸ்டீல் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்கு மறுபடியும் மேலே போவானா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. 2024ங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஹையில் இருந்தானோ அந்த ரேட்டை திருப்பி கொண்டு வந்திருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் உச்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒருவேளை அவன் கீழே போயிட்டான்னா இப்படி 1.5 வருஷமாக உட்காந்துருந்தோம்னாலும் அப்புறம் கும்பாத. இந்த பங்கு பார்ப்போமா எவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு அப்புறம் மேல் நோக்கி ஏறுனா அப்படின்னு பார்ப்போமா, ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டாடா ஸ்டீல் வந்து மிகப்பெரிய பங்கு தானே. ஸோ இந்த டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 30% பக்கம் இறங்கியிருக்கு. 180 to 120, 130ன்னு வச்சுக்கிங்க, எப்படிங்க ஒரு 30 to 40% இறங்கியிருக்கான். ஸோ ஒரு ஜென்ரலைஸ்டு கண்டிஷன் மார்க்கெட் வீழ்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டா அது 30 to 40% பெரிய அழுகை இறங்கியிருந்தா தான் நம்ம மேபி அது திரும்பி வருவானோ அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வருது. அப்படி இல்லையா, எடுக்கும்போதே இப்போ எவன் ஒரு 30-40% பெரிய அழுகு தான், ஆனால் இப்போ அவன் இறங்கி கிடக்கிறானுங்க 30-40%, அந்த மாதிரி தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி தான் சமீபத்தில் இந்த ரயில்வே துறை பவர் ரிலேட்டடான சில பங்குகள்லாம் திடீர்னு ஒரு 3 நாள் சந்தோஷமாக மேலே ஏறி வந்தது. எங்கள் கம்பெனி அவ்வளோதான் காட்டும், அதுக்கு மேலே காட்டாது அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகள் பிரம்மாண்டமாக பெரிய ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருப்பான். சில பங்குகள் வந்து எங்கள் சக்தி அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க எங்கள் வால்டிலிட்டி, இனி அது எப்போ இந்த லெவல் பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் எங்களுடைய வால்டிலிட்டி பிரம்மாண்டமாக இருக்கும், அது வரைக்கும் இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ எந்த பங்குல எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஒரு மாதிரி தப்பிச்சிடலாம். இந்த வருண் பிவரேஜஸா அவன் ஏற்கனவே அவன்கிட்ட ஒரு இடம் நான் சூடு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எப்பெல்லாம் அது 200 days மூவிங் ஆவரேஜ் வருதோ அப்பெல்லாம் கீழே விழுந்துடுறான் அப்படின்ற ஒரு பங்குனுடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க. ஸோ சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டியும் அதுக்கு பக்கத்துலேயும் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்காக இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்றது இருக்குது. இது மட்டும் இல்லை, டாக்டர் ரெட்டி போன்ற பங்குகளும் இதே மாதிரி ஒரு சிறிய அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தது நடக்க போவது என்ன? இப்போ தான் சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருந்தால் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு கோட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த டாக்டர் ரெட்டி. அடுத்தது இந்த 1200லேருந்து அது மொத்தமே 100 ரூபாய்க்கு தான் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த 100 ரூபாயாவது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய லோலேருந்து பழைய ஹைக்கு போகுமா அல்லது 2025 லோக்கு போகுமா அப்படின்றது காத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம ஏதாவது பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட போகிறோம், நம்ம பணப்பெட்டியோட வீட்டை விட்டு கிளம்பணும்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டை மக்கள்லாம் கண்ணில் கண்ணீரோட அட கடவுளே வீட்டுக்காரர் பெட்டியில் பணத்தோட வெளியே போகிறாரு, வீடு வந்து சேருமா இல்லையான்னு தெரியலையே, நம்மளை பெரிய மகாராணி மாதிரி மாற்ற போகிறாரா அல்லது வீட்டு வேலை செய்ய விட போகிறாரா. அது மாதிரி தான் இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கை பற்றி தான் நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பங்கு நல்லா தான் நம்ம மார்க்கெட்டை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. என்ன நினச்சானோ அது பாட்டுக்கு சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் வந்து ஒரு முன்னணி பத்திரிக்கை 2-3 கப்பல் வருது, அது அவங்களோட இடத்தை நோக்கி போகுதுன்னு எழுதி விட்டாங்க. எங்கேயா அப்படி நடக்குது? நாங்கள் ஏற்கனவே எங்கள் நாட்டினுடைய நல்ல விஷயத்துக்காக என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கோன்னு முதல்லேருந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க, வெனிசுலா நாட்டிலிருந்து நாங்கள் ஆயில் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் அதில் பாருங்கள் நண்பர்களே, நிறைய குரூப்பை ஒட்டச்சு கீழே அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. டாடா குரூப்பு அதுவாக கீழே இறங்கிடுச்சு, அதானி குரூப்பை 2-3 வருஷமாகவே அதை கீழே இறக்கி வச்சுருக்காங்க. உருப்படியாக இருந்தது இந்த ரிலையன்ஸ் குரூப்பு தான். அது சம்பந்தமாகவும் இந்த வெளிநாட்டு பத்திரிகைகள் என்னத்தையாவது ஒன்று எழுதி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விழுந்ததான் நம்ம ரிலையன்ஸ் விழுகும்போது நம்ம மார்க்கெட்டை இழுத்துட்டு கீழே தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல். அதே மாதிரி அது கீழே போயிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த ரிலையன்ஸ் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இனி பணப்பெட்டியோட போய் பணமோட வர்றோமா இல்லை பெட்டியை காலி பண்ணுதா அப்படின்னு மார்க்கெட் தெரியல. ஸோ இந்த ரிலையன்ஸ் நம்மளை காப்பாற்றி விடுமா இல்லையா அப்படின்றது அடுத்த சில நாட்களில் தெரிய வரும். அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க், அவனும்
மிகப்பெரிய அளவில் சரிவு. அதுக்கப்புறம் இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி நிலையாக நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நீ அந்த நரி நீ ஊளை விட்ட என் பணம் காப்பாற்றிடப்படும் அப்படின்னு நம்ம ஒரு படத்தில் கூட காமெடியை பார்த்துக்கிட்டு இருப்போம். நரி ஊளை விட்டுருச்சு, என் பணம் வசூல்றா அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே 10 நாளாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே போட்ட படம் திரும்ப வந்துருமா அப்படின்னு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் லாக் ஆனவங்களாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பாருங்க, இப்போ தான் நிறைய பெரிய பெரிய பங்குகள் வரிசையாக போய் விழுகிறாங்க. ஆனால் பாருங்க, இப்படி தான் நடக்கும் அப்படின்றதுனால நான் முதல்லையே போய் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த இண்டஸ் பேங்க் ஆடிட்டு இருக்கு. இனி அடுத்து இந்த பங்கினுடைய நகர்வு என்ன நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம மார்க்கெட் தான் இப்போ சோர்வாக இருக்குது. இந்த சீனாவினுடைய ஹாங்சாங் இண்டெக்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா, இந்த ஹாங்காங்கினுடைய இண்டெக்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நான் போய் பார்த்தேன் 1 year என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவன்லாம் நல்லா தான் இருக்கான். ஒரு வருஷத்தில் 37% லாபம் பண்ணி வச்சுருக்கான். இனி யாராவது வந்து இந்த ஏஷியாவில் மற்ற நாடுகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எல்லாம் அங்கே விற்றுட்டு நாங்கள் இந்தியாவை கன்சிடர் பண்ணோன்னு ஏதாவது பெரிய ஆட்கள் அறிக்கை விட்டால் தான் நம்மளுக்கு புண்ணியம். அதே மாதிரி சந்தடி சாக்கில் இந்த ஜொமேட்டோனுடைய எட்டர்னல் அப்படின்ற பங்கு கீழே விழுந்துருச்சு. யாராவது கவனிச்சிங்களா? எந்த நியூஸ்லையுமே இல்லை. அவன் பாட்டுக்கு சின்ன சின்ன புலி மூட்டைகளை அடுக்கி வச்சே லேசாக இறங்கியிருக்கான். நான் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்த பங்குகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்க்கிட்டு இருக்கீல, அன்னே ஐ ஆம் ப்ரெசன்ட் அப்படின்னு. எப்படியா நீ அங்கேருந்து சின்ன சின்ன இறக்கமாக இறக்கி வந்திருக்கேன்னு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஸோ எத்தனையோ பங்குகள் கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் வந்து நிற்கிது நண்பர்களே. இந்த பெரிய இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக பிஹெச்எல், ஆயில் ரிலேட்டடாக ஐஓசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட்ஸ் ரிலேட்டடாக அதானி போர்ட்ஸு, ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குகள் மற்றும் எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டரு. ஆனால் எல்லா பயல்களும் கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலையோ அல்லது 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலையோ எல்லாம் மேலேருந்து கீழே வந்து சென்டர் பாயிண்டில் நிற்கிறான். இனி அடுத்தது ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தா நம்ம சந்தோஷமாக இருப்போம். இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு புலம்பிட்டு வந்துக்க வேண்டியது தான். அதுவும் இல்லாமல் இந்த ஜனவரி 14 உங்களுடைய கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சிங்க. மார்க்கெட் ஒரு மாதிரி தறியிட்டு ஆடப்போகுது. நன்றி, வணக்கம்.